பொதுவாக எல்லார்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்பேன், எந்த மீடியா வந்தாலும் சரி, நான் பப்ளிக்கு தெரியணும்னு சொல்லிட்டு, இந்த பூமி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி. பெரும்பாலும் எல்லாம் சொல்லுவான், இது கடவுள் படைச்சது, பொது, எல்லாருக்கும் பொது, எல்லா விலங்கும் வாழணும், மனுஷனுக்கு வாழணும், எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்லுவான். இட்ஸ் ஓகே, இது காமனான ஒரு பதில். பட் ஆழமாக பார்த்திங்கன்னா திஸ் எர்த் பிலாங்ஸ் டு ஃபியூச்சர். இது வருங்காலத்துக்கானது. நம்ம ஜஸ்ட்டு ஹயர் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒரு கடந்து போயிட்டுருக்கோம். ஏன் சுயநலத்துக்காக இந்த பூமியை அழிச்சுன்னா வருங்காலம் எப்படி வாழுங்கிறத எல்லோரும் திங்க் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பூமி எடுக்கும்போது ஒரு வெட்ட வெளி ஒன்றுமே கிடையாது. ஒரு பனைமரங்களும் ஒரு சிறிய ஒரு என்ன சொல்கிறது அல்பிஜா வெரைட்டி ஒரே ஒரு மரமும் 2 டேமரின் ட்ரீஸ் தான் இருந்தது. ஒன்றுமே இல்லை. நான் வந்த காலத்தில் தண்ணி கூட இல்லை. நான் பக்கத்தில் இருக்கிற நேபர்கிட்ட போய் குளிச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொண்டாந்துருவேன். அது ஒரு குறுகிய காலம்தான். இந்த வெட்ட வெளியாக இருந்த ஒரு டெசர்ட்டான இடத்த முதல் படியிலேருந்து வேலையை ஆரம்பித்தோம். 4 ஆண்டு காலம் ஓய்வில்லாமல் வேலை செய்யும். காலையில் போய் விதை பெருக்கிறது, ஒரு பக்கம் நர்சரி வேலை செய்கிறது, அப்புறம் அணமடிக்கிறது, கூடவே இருந்து செஞ்சதுனால இன்றைக்கி காடு உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம், வளையாம்பட்டுன்னு ஒரு கிராமம். அந்த வளையாம்பட்டு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் இளம் பருவத்திலே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பணியாட்களோடு நான் காட்டுக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வருவேன். அப்போ காட்டுக்கனிகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்னோடய வயசு ஏற ஏற அந்த காட்டோட அளவுகளும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்சிது. அது என்னன்னாக்கா 1987 மேற்கு தொடர்ச்சி மலையை காக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 100 நாள் நடைப்பயணம் கிட்டத்தட்ட 140 சங்கங்கள் கூடி ஒரு பெரிய விழிப்புணர்வு உலக அளவுக்குள்ள பண்ணாங்க. வேறு எங்கேயுமே உலகத்தில் அவ்வளோ பெரிய அளவுக்கு பண்ணலை. 100 நாள் நடைப்பயணம். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கோம், கல்லூரிகளை சந்திச்சுருக்கிறோம். அதில் நிறைய விழிப்புணர்வு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் நாம் ஏன் ஒரு காடை உருவக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. 94 ஆரோவில்ல நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம். டாக்டர் ராஃபலி மூலயமா ஆரோ நேவியோட இன்ட்ரெஸ்ட்டில் நான் அதுக்கு உதவியாளராக இருந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம இண்டிஜினஸாக பண்ணுறதுக்காக ஒரு இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியா லெவலில் 3 இடத்துல, நம்ம இந்தியா ஒரு பகுதி, அது ஆரோவில்லு, அப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் பண்ணாங்க, அப்புறம் பின்ன இந்தோனேஷியாவில் யாரோ ஒருத்தர் பண்ணாங்க. பட் அதில் சக்ஸஸாக நின்னது ஆரோவில் மட்டும்தான். அதுவும் அரண்யா, ஸ்பெசிஃபிக்காக அரண்யாவில் 3 ஆண்டு காலம் அந்த ப்ராஜெக்டில் இன்றைக்கி உலக அளவுக்கு புகழ்பெற்ற அளவுக்கு இந்த காடை நானே அமர்ந்து நானே இங்கேயே உட்காந்து இரவு பகலாக பாடுபட்டு இது உருவாக்கியிருக்கிறேன். நம்ம அரண்யாவில் ஒரு யூனிக் என்னென்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது இல்லைங்களா, நிலத்தோட அமைப்பு ரொம்ப மாறுபட்டது. இங்கே வகையான 2 வகையான சாயில் இருக்குது. ஒன்று கடலூர் ஸ்டாண்ட்ஸ்டோன்னு சொல்லுவோம், இன்னொன்று மணவெளி கிளேன்னு ஒன்று சொல்லுவோம், லிட்டில் பிட் சாண்டி பிளேஸ். இது நாங்கள் வந்த காலத்தில் 30 ஆண்டு காலம் இந்த பூமியை கண்டுகாத்தனால எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. நோ டாப் சாயில். இதுதான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்கான வேலை எங்களுக்கு. இந்த மொதப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா வி கால்டு கான்டூர் பண்டு, அதாவது சம உயர வரப்பு. இந்த கான்டூர் பண்டு என்ன வேலை செய்யுன்னு சொன்னீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் அரெஸ்ட் பண்ணுறது. பின்ன என்ன பண்ணணும்னாக்கா அந்த கான்டூர் பண்டு முடித்த பிற்பாடு அந்த நிலத்துக்கு எதனா ஒரு போர்வை கவர் பண்ணணும். குயிக்காக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி கிராஸ். அப்புறம் நிறைய கிராஸ் எல்லாம் கொண்டாந்து விதைகள்லாம் தூவி மழை பெய்யும்போது அந்த கிராஸ்லாம் ஒரு கவரேஜ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காப்பாற்றுறதுக்குள்ளும். இந்த பூமியை காப்பாற்றுறது அது நிரந்தரம் கிடையாது. அந்த கான்டூர் பண்டுலாம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், நம்ம மரம் நடணும். அப்போ மரம் நடும்போது இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். மரம் நடுனா எதை வேணாலும் நட்டோம்.
அதில் வந்து நிறைய இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்துடுச்சு. இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸு கிவன் லாட் ஆஃப் ப்ராப்ளம் வெளிநாட்டு தாவரங்கள். அப்போ உள்நாட்டு தாவரத்தை நடணும், இதுக்கான ஆராய்ச்சியில் கொஞ்சம் இறங்கணும். அப்போ வந்து சென்னையிலேருந்து அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயில் காடுகள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு நர்சரி உருவாக்கி உள்ளே காடு பண்ணோம். இங்கே இருக்கிற காடுகள் வந்து ஒரு தனி வகையான காடுகள். வெயில் காலங்கள்லேயும் வந்து அதனுடைய பசுமை மாறாத தன்மை கொண்ட வகை காடுகள் இது. அதுதான் டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் டிடிஎஃப். இந்த வகையான காடுகள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு 4-5 நாடுகளில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கோவில் காடுகளில் இந்த டிடிஎஃப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா வகையான இதையும் வந்து இங்கே கொண்டு வந்து இவர் மிஸ்டர் சரவணன் வந்து இங்கே எல்லாத்தையும் பிளான்டிங் பண்ணியிருக்கிறாரு. நான் நட்டது 250 வகை, இன்றைக்கி 700 வகை இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பறவைகள். நீங்கள் மரத்தை உருவாக்குன்னா பறவைகள் நிறைய வரும். நம்ம ஆரம்ப கட்டத்தில் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, உதாரணமாக உங்களுக்கு 48 வகையான பறவை சொன்னேன், இன்றைக்கி 240 வகையான பறவைகள் வருது. அப்புறம் வந்து அனிமல்ஸு, அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்க்குபைன், சிவிட் கேட்டு, ஜக்காலு, அப்புறம் பிளண்டர் லாரஸு, அது என்டேஞ்சர் ஸ்பீசிஸு, மானிட்டர் லிசார்டு, அப்புறம் சம்டைம் பார் டீர் ஆல்சோ கம்மிங் அண்ட் கோயிங்கு. இவ்வளோ அளவுக்கு நம்ம அனிமல்ஸை வந்து இங்கே வர ஆரம்பிச்சது இருக்குது. பாண்டிச்சேரியை கம்பேர் பண்ணும்பொழுது பார்க்கும்போது இங்கே வந்து மழை அளவு அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, காற்றும் வந்து சுத்தமான காற்று. அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொல்யூஷன், அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைக்கன்ஸ் அது வந்து மரத்தில் வளரக்கூடியது. அது வந்து இங்கே வந்து நிறைய பார்க்க முடியுது. அப்போனா அது என்ன அர்த்தம், அது என்னத்தை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட்ஸ் எ பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர் அப்படின்றத இங்கே வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போது நம்ம அரண்யாவில் என்ன பண்ணோன்னா, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கம் எஜுகேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த பயோடைவர்சிட்டி கம் எஜுகேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5000 பிள்ளைகளை சந்திக்கிறேன். அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் கிட்ஸு அண்ட் பப்ளிக் அண்ட் கம் மோர் லிட்டில் பிட் ஆல்சோ. எப்பவுமே ஒரு சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறேன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும். ஒன்லி நோ அதை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அதை செஞ்சால் என்ன பாதகம், நம்ம ஒரு மரத்தை அப்புறப்படுத்தினா அதுக்கு வேறு மாரி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் பப்ளிக் அண்ட் பீப்புளுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஐ எம் எ லேட் மேரேஜ். ஏன்னா நான் வந்து இந்த பூமி மேலேயே தான் நட்பாக இருந்தேன். எனக்கு இதுதான் பெரிய வந்து நோக்கமாக இருந்தது. அவங்க வந்து ஒரு ஹர்பன்லேருந்து தான் வந்தவங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இங்கே வந்த பிற்பாடு தான் தெரியும். ஒரு சின்ன குடிசையில் இருந்தேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டம், லைட் இல்லை அது இல்லைன்னு. இன்றைக்கி அவளுக்கு லைட் இருந்தால் தூக்கம் வராது, லைட் இருக்கக்கூடாது, சவுண்டு இருக்கக்கூடாது. எங்கன்னா ஊருக்கு போனால் கூட உடனே வந்துடுறாங்க, எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் லிவிங் டு லைக் தட். ஏன்னா கொஞ்சம் பழகிற வரைக்கும் தான். ஏன் இதை பகிர்ந்துக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தரணும். சாதாரணமாக ஒரு காடு வரல, இன்றைக்கி வந்து எல்லோரும் பார்த்தா இவ்வளோ காடா அப்படின்லாம் யோசனை பண்ணுறாங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஈவன் நாட் பீனட் இஸ் நாட் எனஃப் ஃபார் அவர் எர்த்து. நம்ம எல்லோரும் முன்னெடுத்து இந்த காடு வளர்க்குறது செஞ்சால் தான் நம்ம வருங்காலத்துக்கு இந்த காட்டை இந்த பூமியை நல்லா கொடுக்க முடியுங்கிறது என்னோடய நோக்கம்.